வணக்கம். நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க. நாம பள்ளிக்கூடத்துல படிச்ச 90% விஷயங்களை இன்னைக்கு பயன்படுத்துறோமா? ம். என்னைக்காவது ஒரு நாள் ஆப்பிரிக்கா காட்டுல மாட்டிக்கிட்டா அந்த பைதகரஸ் தியோரம் யூஸ் ஆகும்னு நம்பி படிச்ச மாதிரி இருக்கு. ஆமா. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பமே வரல. நாம கத்துக்கிட்ட அந்த வகை நுண்கணிதமோ இல்ல ஷேக்ஸ்பியரோட வரிகளோ இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு உதவுது? இது ரொம்ப ரொம்ப சரியான கேள்வி. நம்ம கல்வி முறை பல நூறு வருஷமா சொல்லப்போனா பெருசா மாறாம அப்படியே இருக்கு. ஆமா. ஒருவேளை அதோட உண்மையான நோக்கத்தையே நம்ம மறந்துட்டோமோ? சரியா இதே கேள்வியை தான் கூகுளோட தலைமை தொழில்நுட்பவியலாளர் பென் கோம்ஸும் ஃப்ரீகோனாமிக்ஸ் புத்தகத்தோட ஆசிரியர் ஸ்டீவ் லெவிட்டும் ஒரு உரையாடல்ல அலசுறாங்க. ஓகே. நாம இன்னைக்கு அதைத்தான் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. அப்போ கல்வியோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கணும்னு அவங்க சொல்றாங்க? லெவிட் சொல்றது ரொம்ப சிம்பிள். உலகத்தை பத்தி ஆர்வமோ உற்சாகமோ கேள்விகளும் கொண்ட ஒரு தலைமுறையை உருவாக்குறது தான் கல்வியோட நோக்கம். ஆனா நாம இப்ப செய்யறது அதுவா? அதுதான் இல்ல. நாம என்ன பண்றோம்? தகவல்களை மனப்பாடம் செய்ய வச்சு பரீட்சையில அதை அப்படியே எழுத வச்சு மார்க் போட்டு தரம் பிரிக்கிறோம். இதுல ஆர்வம் எங்கிருந்து வரும்? ம். இதுதான் இந்த விவாதத்தோட மையப்புள்ளி. ஆமா. இதிலிருந்து தான் அவங்க தற்போதைய கல்வி முறையோட முதல் பெரிய சிக்கலை பத்தி பேசுறாங்க. அதாவது ஜஸ்ட் இன் கேஸ் கற்றல். ஆமா, கேட்கவே வேடிக்கையா இருக்கு. ஜஸ்ட் இன் கேஸ் கற்றல்னா எதிர்காலத்துல ஒருவேளை தேவைப்படலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் கத்துக்கிறது. கரெக்ட். 20 வருஷம் கழிச்சு நடு ரோட்ல நிக்கும்போது ஐயோ எனக்கு இந்த செங்கோண முக்கோணத்தோட கர்ணம் கண்டுபிடிக்க தெரியணுமே அப்படின்னு நாம நினைக்க போறோம்னு ஒரு கற்பனையில எல்லாத்தையும் நம்ம தலையில ஏத்துறாங்க. ஆனா நிஜ வாழ்க்கையில அப்படி நடக்கிறதே இல்லையே. இன்னைக்கு டெக்னாலஜி இவ்ளோ வேகமா வளர்ற உலகத்துல 5 வருஷம் கழிச்சு நாம என்ன வேலை செய்வோனே தெரியாது. அதுதான், அப்படி இருக்கும்போது இந்த மனப்பாடம் பண்ற முறை சுத்தமா பயனற்றதுன்னு லெவிட் சொல்றாரு. இதுக்கு நேர்மாறானது தான் ஜஸ்ட் இன் டைம் கற்றல். ஆமா, அதுதான் உண்மையான பயனுள்ள கற்றல். இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனைனா என்ன பண்றோம்? உடனே கூகுள் பண்றோம், இல்ல யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்கறோம். ஆமா, தேவைப்படும்போது அந்த குறிப்பிட்ட விஷயத்த மட்டும் கத்துக்கிறோம். நம்ம விரல் நுனியில எல்லா தகவல்களும் இருக்கும்போது எல்லாத்தையும் மூளைக்குள்ள திணிக்க வேண்டிய அவசியமே இல்ல. இருங்க. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. உலக புகழ்பெற்ற சிகாகோ பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருத்தர் அவரே இந்த தப்ப செய்யறதா ஒத்துக்கிட்டாரா? நம்பவே முடியலையே. ஆமா, அதுதான் இந்த உரையாடலோட உச்சகட்டமான ஒரு பகுதி. ஸ்டீவ் லெவிட் ரொம்ப வெளிப்படையா சொல்றாரு, நான் உலகின் மிக மோசமான குற்றவாளிகளில் ஒருவன் அப்படின்னு. அப்படியா? ஏன் அப்படி சொல்றாரு? அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஒரு பேராசிரியரா மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் கொடுத்தாகணும். சிலருக்கு ஏ கிரேடும் சிலருக்கு பி கிரேடும் கொடுக்கணும் இல்லையா? ஆமா, அது அவரோட வேலை. அதுக்காக அவர் என்ன பண்றாரு? அதுக்கு சுலபமான வழி என்னன்னா, முக்கியமே இல்லாத சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து அது ரொம்ப கடினமாவும் குழப்பமாவும் மாத்தி கேள்விகள் கேட்கறது தான். ஓ, அப்பதான் சிலரால மட்டும் பதில் சொல்ல முடியும். கரெக்ட். அவங்களுக்கு ஏ கிரேட் கொடுக்கலாம், மத்தவங்கள சுலபமா தரம் பிரிச்சிடலாம். இது ரொம்ப கேவலமான வேலை, இதுக்காக நான் வெட்கப்படுறேன், ஆனா என் வேலையில நான் தினமும் இதைத்தான் செய்றேன் அப்படின்னு அவர் ஒப்புக்கொள்றாரு. ஓ, ஒரு நிமிஷம். அவர் சொல்றத பார்த்தா மொத்த கல்வி முறையுமே மாணவர்களுக்கு உதவுறதை விட அவங்கள தரம் பிரிக்கிறதுக்கு தான் வேலை செய்தா? ஆமா. அப்போ இது ஒரு தனிப்பட்ட ஆசிரியரோட தப்பு இல்ல, இந்த சிஸ்டமே ஒரு பெரிய கோளாறுல இருக்கு. மிக சரியா சொன்னீங்க. இது ஒட்டுமொத்த அமைப்போட அடிப்படையான சிக்கல். இந்த சிக்கலை தீர்க்க தொழில்நுட்பம், குறிப்பா செயற்கை நுண்ணறிவு எப்படி உதவும் தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. சரி, அப்ப இந்த சிஸ்டமே கோளாறுனா இதுக்கு என்னதான் தீர்வு? ஏன் எப்படி இத சரி செய்யும்? இங்க தான் லெவிட் ஒரு புரட்சிகரமான யோசனையை முன்வைக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனிப்பட்ட ஏஐ ஆசிரியர் கிடைச்சா எப்படி இருக்கும்னு. ஏஐ டியூட்டரா? ஆமா, ஒரு மனித ஆசிரியர் மாதிரி ஒவ்வொரு மாணவரோட தேவை என்ன, அவங்க பலம் என்ன, பலவீனம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி பாடம் சொல்லி கொடுக்கிற ஒரு ஏஐ. அதுவும் 24/7 வேலை செய்யும். கேக்க நல்லா தான் இருக்கு. ஆனா இது நடைமுறையில எந்த அளவுக்கு வேலை செய்யும்? இது வெறும் கற்பனை இல்ல, அதுக்கு ஒரு புள்ளி விவரத்தையும் அவர் சொல்றாரு. அமெரிக்காவுல எஸ்ஏடி, ஏசிடி மாதிரி கல்லூரி நுழைவுத் தேர்வுகள் இருக்கு. ஆமா. அதுக்கு தயாராகிறதுக்கு இப்போ ஆகுற நேரத்துல வெறும் 1/4 நேரத்துல ஒரு ஏஐ ஆசிரியரால ஒரு மாணவருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்னு சொல்றாரு. 1/4 நேரத்திலா? எப்படி? இது எப்படி சாத்தியம்னா, தொழில்நுட்பம் ஒரு மாணவன் ஒரு பாடத்துல எந்த இடத்துல தடுமாறுறான்னு துல்லியமா கண்டுபிடிச்சிடும். ஓகே. அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுத்து நேரத்தை வீணடிக்காது. தெரியாத விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்தி அந்த மாணவன் அந்த முழுமையா கத்துக்கிற வரைக்கும் விடாது. இதுக்கு பேர் தான் மாஸ்டரி லேர்னிங்கா? ஆமா, அதுதான். ஒரு மனிதரால ஒரு வகுப்புல இருக்கிற 40 பேருக்கும் இப்படி தனித்தனியா சொல்லிக் கொடுக்க முடியாது.
ஆனா ஏஐயால முடியும். இது சம்பந்தமா கூகுள் கூட ஒரு முயற்சி எடுக்கறாங்களே, லேர்ன் எல்எம் அப்படின்னு. ஆமா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு சிறந்த மனித ஆசிரியர்கிட்ட இருக்கிற குணங்கள் எல்லாம் ஏஐக்கு கொண்டு வர முயற்சி பண்றாங்க. உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு, பல ஏஐ மாடல்கள் கிட்ட நாம ஒரு தப்பான பதில சொன்னா கூட நம்மள சங்கடப்படுத்தக் கூடாதுன்னு, நீங்க சொல்றது ஒரு விதத்துல சரிதான், நல்ல முயற்சின்னு மலிப்பிடும். ஐஸ் வைக்கும் இல்லையா? ஆமா, இந்த மாதிரி ஐஸ் வைக்கிற குணத்தை தான் சைக்கோஃபான்டிக்னு சொல்றாங்க. ஆனா ஒரு நல்ல வாத்தியார் அப்படி இருக்க மாட்டார்ல. நிச்சயமா இருக்க மாட்டார். அவர் என்ன சொல்வார்? நீ யோசிச்ச விதம் கரெக்ட், ஆனா பதில் தப்பு. இந்த வழியில கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு நம்மள சரியான பாதைக்கு கூட்டிட்டு போவார். எக்ஸாக்ட்லி. கூகுள் தங்களோட ஏஐ இந்த மாதிரி ஒரு வழிகாட்டியா மாத்த முயற்சி பண்றாங்க. ஓகே, இது கேட்க ரொம்பவே நல்லாதான் இருக்கு. ஆனா அப்போ வாத்தியார்களோட வேலை என்னாகும்? ஏஐ எல்லாத்தையும் இவ்ளோ சூப்பரா செஞ்சா டீச்சர்ஸ் எல்லாரும் வேலை இழந்துடுவாங்களா? இல்ல. ஒரு மஷீன் கிட்ட இருந்து கத்துக்கிறது ஒரு மனுஷன் சொல்லி கொடுக்கற மாதிரி இருக்குமா? அந்த ஒரு கனெக்ஷன் இல்லாம போயிடுமே. இதுதான் இந்த விவாதத்தோட மிக முக்கியமான கட்டம். தொழில்நுட்பம் எவ்வளோ வளர்ந்தாலும் கற்றல் செயல்பாட்டுல மனிதர்களோட பங்கு இன்னும் ரொம்ப அடிப்படையானதுன்னு அவங்க அழுத்தமா சொல்றாங்க. அப்படியா? உண்மையில ஆசிரியர்களோட வேலை இன்னும் முக்கியமானதாகுது. ஆனா அது மாறுபடுது. எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இந்த புதிய முறையில ஆசிரியர்களோட வேலை தகவல்களை வழங்குறதில்ல. அந்த வேலையை ஏஐ பார்த்துக்கும். சரி. அப்போ ஆசிரியர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியா, மென்டார், ஒரு பயிற்சியாளரா, கோச், அவங்கள உற்சாகப்படுத்துற ஒரு ஆளா, சேர்லீடரா மாறுறாங்க. அதாவது ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி. ஆமா, மாணவனோட ஆர்வத்தை தூண்டி விடுறது, அவனுக்கு வர தடைகளை நீக்கிறது, அவன் தன்னை யாருன்னு கண்டுபிடிக்க உதவுறது, இதுதான் டீச்சரோட புது பங்கு. ஆமால, பலரும் டீச்சர் வேலைக்கு வரும்போது இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் தான் வராங்க. ஆனா நடைமுறையில அந்த 422 பக்க சிலபஸ முடிக்கிற அழுத்தத்திலேயே அந்த நல்ல நோக்கம் காணாம போயிடுது. சரிதான். ஏஐ தொழில்நுட்பம் அந்த சிலபஸ் முடிக்கிற சுமையை எடுத்துக்கிறதுனால ஆசிரியர்களுக்கு மாணவர்களோட உண்மையான ஆழமான ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள நேரம் கிடைக்குது. அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது, அவங்களோட படைப்பாற்றலை வளர்க்கறது மாதிரி மனிதர்களால மட்டுமே செய்யக்கூடிய வேலைகள்ல அவங்க கவனம் செலுத்தலாம். இதுக்கு பென் ஹோம்ஸ் சொல்ற அவரோட சொந்த அனுபவம் ரொம்ப பொருத்தமா இருக்கு. அவருக்கு ஸ்கூல்ல ஒரு வரலாற்று ஆசிரியர் இருந்தாராம். ஓ. மத்த டீச்சர்ஸ் மாதிரி அவர் வரலாற்ற வெறும் தேதிகள், ராஜாக்களோட பெயர்கள், கோயில் அளவுகள்னு மனப்பாடம் செய்ய வைக்கல. அதுக்கு பதிலா அவர் வகுப்பறையில ஒரு சூழலை உருவாக்குவாராம். சரி, இதுதான் அன்னைக்கு இருந்த நிலைமை. நீங்க அந்த இடத்துல இருந்தா என்ன நினைப்பீங்க, என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு மாணவர்கள்கிட்ட கேட்பாராம். ஓ, இது ஒரு விவாதம் மாதிரி. ஆமா, இது மாணவர்களை வெறுமனே தகவல்களை வாங்குறவங்களா இல்லாம அந்த வரலாற்று சூழல்ல ஒரு பாத்திரமா மாறி சிந்திக்க வச்சது. ஆமா, அதுவரைக்கும் வரலாறுன்னா தூக்கம் வர்ற பாடமா இருந்த பென்கோம்ஸ்க்கு அந்த ஆசிரியர் அத மனிதர்களோட கதையா, அவங்களோட உரையாடலா மாத்தி காட்டியிருக்காரு. அது அவரோட படைப்பாற்றலை தூண்டி பாடத்துல ஒரு ஆழமான ஈடுபாட்டை கொண்டு வந்திருக்கு. ஒரு ஏஐயால இப்படி ஒரு விவாத களத்தை உருவாக்கி ஒரு மாணவனோட மனசையே மாத்த முடியுமாங்கிறது பெரிய கேள்வி. அந்த மனித தொடுதலுக்கு மாற்று இல்ல. இதுதான் முக்கியமான விஷயம். ஏஐயால திறமையா சொல்லிக் கொடுக்க முடியும், ஆனா அதால உத்வேகம் கொடுக்க முடியுமா? ஆக தொழில்நுட்பத்தோட பங்கு வேறு, மனிதர்களோட பங்கு வேறு. ரெண்டையும் சரியா இணைக்கிறதுல தான் கல்வியோட எதிர்காலமே இருக்கு. சரி, ஏஐ மூலமா பாடங்களை வேகமா கத்துக்கிட்டா மாணவர்களுக்கு நிறைய நேரம் மிச்சமாகும்னு சொன்னீங்க. லெவிட் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வரைக்கும் மிச்சமாகலான்னு சொல்றாரு. ஆமா, இவ்ளோ நேரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? சும்மா அவங்கள ஒரு ரூம்ல அடைச்சு வைக்க முடியாதே. இங்கதான் அந்த உரையாடலோட அடுத்த கட்டம் வருது. கற்றலை 2 வகையா பிரிக்கிறாங்க. கட்டாயமாக கற்க வேண்டியவை மற்றும் விருப்பப்பட்டு கற்க வேண்டியவை. ஓ, ஹேவ் டு மற்றும் வாண்ட் டு. புரியுது. பரீட்சைக்காக, மார்க்குக்காக, டிகிரி வாங்குறதுக்காக நம்ம படிக்கிற விஷயங்கள் எல்லாமே கட்டாயமான கற்றல். அந்த போர் அடிக்கிற வேலை. ஆமா, அந்த வேலைய ஏஐ மூலமா ரொம்ப திறமையா குறைஞ்ச நேரத்துல முடிச்சிடலாம். இது மாணவர்கள் கிட்ட இருந்து ஒரு பெரிய சுமைய நீக்கிடுது. இப்போ அந்த மிச்சமாகிற 6 மணி நேரம் இருக்குல்ல, அத மாணவர்கள் விருப்பப்பட்டு கற்கிற விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். இதை நாம ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில செஞ்சுட்டு தான் இருக்கோம். எப்படி? உதாரணத்துக்கு யூடியூப் அல்லது கூகுள் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் மாதிரி தளங்களுக்கு மக்கள் ஏன் போறாங்க? யாரும் அவங்கள கட்டாயப்படுத்தல. ஆமா, யூடியூப்ல நம்ம மணிக்கணக்கா வீடியோஸ் பாக்குறோமே, யாரும் நம்மள கம்பைல் பண்ணலையே. நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கு, அதனால பாக்குறோம். அதுதான் விருப்பப்பட்டு கத்துக்கிறது. எக்ஸாக்ட்லி. யூடியூப்ல இருக்கிற படைப்பாளிகள் மக்கள் விரும்பி பார்த்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும்.
அதனால அவங்க பாடங்களை ரொம்ப சுவாரஸ்யமாவும் ஈர்க்கிற வகையிலையும் உருவாக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு கற்றல் முறைய, அந்த விருப்பத்தை பள்ளிகளுக்குள்ள கொண்டு வரணும். அப்ப அந்த மிச்சம் இருக்கிற நேரத்துல ஆசிரியர்கள் மாணவர்களோட சேர்ந்து அவங்களுக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம், விவாதங்கள் நடத்தலாம். இல்ல, ஒரு புது விஷயத்தை உருவாக்க கூட முயற்சி பண்ணலாம். அரசாங்கம் கொடுத்த 472 தலைப்புகளையும் முடிக்கணுமேங்கிற அழுத்தம் அவங்களுக்கு இருக்காது. சரியா சொன்னீங்க. அப்போதான் பென்கூம்ஸோட வரலாற்றாசிரியர் மாதிரி ஒவ்வொரு ஆசிரியராலையும் மாணவர்களுக்கு உத்வேகம் கொடுக்க முடியும். அவங்க வெறும் தகவல் இயந்திரங்களா இல்லாம உண்மையான வழிகாட்டிகளா மாறுவாங்க. அப்போ இதையெல்லாம் தொகுத்து பார்த்தா கல்வியோட எதிர்காலம்ங்கிறது ஏஐ தொழில்நுட்பத்தை அப்படியே வகுப்பறைக்குள்ள கொண்டு வரது மட்டும் இல்ல, அது ஒரு கருவிதான். ஒரு கருவி மட்டுமே. அசல் விஷயமே தொழில்நுட்பத்தோட வேகத்தையும் மனிதர்களோட ஆழமான வழிகாட்டுதலையும் சரியான விகிதத்துல கலக்கறதுல தான் இருக்கு. கட்டாய பாடங்களோட சுமையை குறைச்சு அந்த நேரத்தை மாணவர்கள் தங்களோட ஆர்வத்தை தேடி பயணிக்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பா மாத்தணும். மிகச்சரி. இது மனப்பாடம் செய்யறதுல இருந்து படைப்பாற்றலுக்கும் விமர்சன சிந்தனைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு பெரிய மாற்றம். கற்றல ஒரு சுமையா பார்க்காம அது ஒரு மகிழ்ச்சியான கண்டுபிடிப்பு பயணமா மாத்திர முயற்சி இது. ஆமா, வெறுமனே என்ன கத்துக்கிறோங்கிறத விட எப்படி கத்துக்கிறோம், ஏன் கத்துக்கிறோங்கிறது தான் இனி முக்கியமா இருக்க போகுது. ஆக நாம இன்னைக்கு விவாதிச்ச விஷயங்கள் வெறுமனே ஒரு புது டெக்னாலஜியை பத்தி இல்ல, கற்றலோட நோக்கத்தையே மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியத்தை உணர்த்துது. ஆமா, இந்த உரையாடல் உங்களுக்கும் ஒரு முக்கியமான கேள்வி விட்டுட்டு போகுது. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே ஒரு டைம் மிஷின்ல ஏறி உங்க ஸ்கூல் லைஃபுக்கு திரும்பி போற வாய்ப்பு கிடைச்சா நீங்க எதை மாத்துவீங்க? நல்ல கேள்வி. ஏஐ உதவியோட போர் அடிக்கிற பாடங்களை எல்லாம் வேகமா முடிச்சுட்டு அந்த நேரத்துல உங்களுக்கு பிடிச்சதை செய்ய முயற்சி பண்ணுவீங்களா? இல்ல ஒரு உத்வேகம் தர்ற வாத்தியார் கூட சேர்ந்து உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்ச ஒரு விஷயத்த மெதுவா ஆனா ஆழமா கத்துப்பீங்களா? சிந்திச்சு பாருங்க.